ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர், நான் உங்கள் அரவிந்த். ஸோ வர ஜூலை 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மோட்டோலா அவங்களுடைய Moto G85 அப்படின்ற ஒரு புது 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி மோட்டோலா ரீசெண்டாக லான்ச் பண்ணக்கூடிய நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நல்லா இருக்குது. அண்ட் மோட்டோடைய G சீரிஸ் கீழே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரதுனால கண்டிப்பாக நிறைய பேர் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தாக இருக்க போகுதா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் இருக்க போகுது, ஜூலை 10 வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாமா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு இந்த Moto G85 ஜூலை 10ஆம் தேதி தான் லான்ச் ஆக போகுது. அப்படின்றதுனால இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஜஸ்ட் அப்டேட், லீக்ஸ், ரூமர்ஸ் அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி இந்த Moto G85 இருக்க போகிற கம்ப்ளீட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் அஃபிஷியலாகவே மோட்டோ சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் சொல்ல போகிற இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே அஃபிஷியலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஃபீச்சர்ஸ் தான். ஸோ அதை நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் லுக் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா ரிவீல் பண்ணிட்டாங்க. இதுதான் டிசைன். மொத்தம் 3 கலர் ஆப்ஷனில் வரப்போகுது. அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. க்ரீன், ப்ளூ அண்ட் கிரே அப்படின்ற கலர் ஆப்ஷனில் இருக்க போகுது. அதே மாதிரி மொபைல் பார்த்தீங்கன்னா 172 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 7.59 mm திக்னஸோடு இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வீகன் லெதர் மெட்டீரியலில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டான எல்லா ஃபீச்சர்ஸையும் அஃபிஷியலாகவே மோட்டோ சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்க்கான 3D கர்வ்டு POLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளே பேனல் தான் யூஸ் பண்ணுறாங்க. 1600 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ், ஹை பிரைட்னஸ் வேல்யூவோட இந்த டிஸ்பிளே இருக்கும். கார்னிங் கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷன்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் 20,000 செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனை தான் வரப்போகுது. அந்த ப்ரைஸிங்கில் 120 ஹெர்ட்ஸ்க்கான கர்வ்டு டிஸ்பிளே, 1600 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வேல்யூ அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு நல்ல டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் இந்த HDR10+ டால்பி விஷன் அந்த சப்போர்ட்லாம் இருக்குமா அப்படின்றத பற்றின அப்டேட் இப்போதைக்கு இல்லை. மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய இந்த ப்ரைஸை வச்சு பார்க்கும்போது அந்த சப்போர்ட்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிட்கான POLED டிஸ்பிளேவாக இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்க போகுது. அதே மாதிரி இந்த மொபைலுடைய பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 33 வாட்ஸ்க்கான டர்போ சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணி நமக்கு கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா Snapdragonோட 6S Gen 3 அப்படின்ற இந்த ப்ராசஸரை யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இது ஒரு புது ப்ராசஸர் தான். அண்ட் இந்த ப்ராசஸரை பற்றி பெரிய அப்டேட்ஸ், பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் ஆக்சுவலி நமக்கு இன்டர்நெட்டில் இல்லை. பட் ஆனால் இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா நமக்கு Snapdragon 695 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் இருந்துச்சுல. ஸோ அவங்களுடைய ப்ரீவியஸ் G சீரிஸில் கூட அந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதே ப்ராசஸர் தான். அதில் வந்து கிளாக் ஸ்பீடை மட்டும் லைட்டாக புஷ் பண்ணி நமக்கு இந்த ஒரு ப்ராசஸர் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால் Snapdragon 695 அளவுக்கு அதை விட ஸ்லைட்லி கொஞ்சம் பெட்டராக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அவ்வளோதான் இந்த ப்ராசஸர். மற்றபடி இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸர் தான். கண்டிப்பாக Snapdragon 695 விட ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஓரளவுக்கு ரீசனபிள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். LPDDR4X UFS 2.2க்கான ஸ்டோரேஜுக்கான சப்போர்ட்டோட இந்த ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆக்சுவலி இங்கே யூஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செட்டை பார்க்கும்போது பின்பக்கம் 2 கேமரா இருக்க போகுது. பிரைமரி பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் OISக்கான சப்போர்ட்டோட சோனி சென்சார் இந்த கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்ன சென்சார் அப்படின்றத பற்றின அப்டேட் கிளியராக இல்லை. கண்டிப்பாக ஃபோன் லான்ச் ஆகும் போதுமே அதை சொல்ல மாட்டாங்க. சோனி சென்சார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அண்ட் இது ஒரு OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய கேமரா அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. இது போக 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் இருக்க போகுது. அண்ட் இதுலேயே நீங்கள் மேக்ரோ எடுத்துக்கலாம், டெப்த் சென்சாராகவும் இதை யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் 2 கேமராவுமே ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த செக்மெண்ட்டுக்கு. முன்பக்கம் செல்ஃபின்னு வரும்போது தான் எனக்கு சர்ப்ரைஸ். ஏன்னா 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அப்படின்றத கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் அதுவும் மோட்டோலா கிட்டேருந்து 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா அப்படின்றது உண்மையிலேயே சூப்பர் தான், நல்ல ஒரு விஷயம் தான். பட் கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் 32 மெகாபிக்சல் அப்படின்றது ஜஸ்ட் மெகாபிக்சல் லெவலான அப்கிரேட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய லெவலில் செல்ஃபி கேமரா கண்டிப்பாக அப்கிரேடாக இருக்காது. அதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த மோட்டோ H சீரிஸ்லாம் 4K வீடியோ ரெக்கார்டிங்லாம் கொடுக்குறாங்க 32 மெகாபிக்சல் செல்ஃபியில். பட் கண்டிப்பாக இதில் அதெல்லாம் இருக்க வாய்ப்புகள் அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. 1080 பிக்சல் வீடியோ ரெக்கார்டிங்கோட 32 மெகாபிக்சல் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் நம்பர் லெவலில் ஒரு அப்கிரேடுக்கான ஒரு செல்ஃபி கேமராவாக தான் இது இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்க போகுது. IP54க்கான ரேட்டிங் தான் இருக்க போகுது. H சீரிஸ்லாம் IP68 கொடுக்குறாங்க. ஸோ அட்லீஸ்ட் IP64 அந்த மாதிரி கூட கொடுத்துருக்கலாம். பட் IP52க்கான ரேட்டிங் தான் இருக்க போகுது. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இங்கே கொடுக்குறாங்க. ஹைப்ரிட் சென்சார் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ மற்றபடி Android 14ஓட தான் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கும். பெருசு ஆட்ஸ் அண்ட் பிளாட்வர்ஸ்லாம் இருக்காது. அண்ட் 2 வருஷத்துக்கான OS, 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட்லாம் இருக்கும் அப்படின்றத இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் அஃபிஷியலாகவே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த Moto G85 உடைய கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸாக இருக்க போகுது.
பட் இந்த ஃபீச்சர்ஸோட என்ன ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஸ்டோரேஜ் ஆப்ஷனையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பேஸ் வந்து 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் இருக்க போகுது. ஹையர் ஆப்ஷன் 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்க போகுது. இதில் மோஸ்ட்லி இந்த 8+128GB அப்படின்ற இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 17,000 அப்படின்ற இந்த செக்மெண்ட்டில் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அந்த ஹையர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 20,000 அந்த ரேஞ்சில் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் மோட்டோடைய G சீரிஸ் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம 20,000 தான் எதிர்பார்க்கலாம். ஏன்னா மோட்டோ H50 நியூலாம் நமக்கு 20,000 அந்த ரேஞ்சு 20,000 மேலே அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக G சீரிஸ் 20,000 கம்மியாக தான் வரும். அதில் மோஸ்ட்லி 17 இல்லை 18,000 ரேஞ்சுக்கு பேஸ் ஆப்ஷனை எதிர்பார்க்கலாம். அப்படி அந்த ரேஞ்சுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ஃபீச்சர்ஸோட செட் பண்ணாங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது இந்த 17,000 ரேஞ்சுக்கு கர்வ்டு AMOLED 3D கர்வ்டு AMOLED இருக்குது 120Hz refresh rate. அது போக Snapdragon 6S Gen 3யும் ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராசஸர் தான். அண்ட் OIS சப்போர்ட்கான 50 மெகாபிக்சல் கேமரா 32 மெகாபிக்சல் செல்ஃபி இதெல்லாம் பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டுக்கு பரவாயில்ல நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோடுது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஜூலை 10 வரைக்கும் இந்த Moto G85க்காக வெயிட் பண்ணலாம். 20,000 ரேஞ்சில் யாராவது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன ப்ரைஸிங்க்கு வருது. அண்ட் வரும்போது கண்டிப்பாக நிறைய ஆஃபர்ஸ்லாம் வரும். ஸோ என்ன ஆஃபர்ஸ்லாம் வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டே டு டே ஆஃபர் டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு மட்டும் இல்லை ஆன்லைனில் வரக்கூடிய நிறைய ஆஃபர்ஸ் பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் நம்ம டே டு டே ஆஃபர் டெலகிராம் சேனலில் நான் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். அதனால் ஆஃபர்ஸை அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் நீங்கள் கண்டிப்பாக இந்த Moto G85க்காக ஜூலை 10 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் எனக்கு தெரியுது.